ஒரு நாள் மழையில் வந்து ஒரு வீட்டு கூரையில் வந்து கிட்டத்தட்ட 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி வரும். இது உண்மை. அந்த 3000 லிட்டர் 4000 லிட்டர் தண்ணி வந்து இந்த 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஆண்டு முழுக்க குடிக்கவும் சமைக்கவும் போதுமான அளவு. ஏன்னா ஒரு நபருக்கே வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 700 லிட்டர் இருந்தால் போதும், தாராளமாக குடிக்கவும் சமைக்க இருக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 90 சென்டிமீட்டர் மழை வருது. ஒரு 1000 சதுர கூரையில் பார்த்தீங்கன்னாக்கா 85,000 லிட்டர் தண்ணி வரும் ஒரு ஆண்டுக்கு. வெறும் 3000 லிட்டரே போதும் ஒரு ஆண்டுக்கு அந்த குடும்பத்துக்கு. ஆனால் 85,000 லிட்டர் தண்ணி வருது. ஆனால் அத்தனை சாக்கடைக்கு அனுப்பிச்சிடுறோம் தாராளமாக. மழைநீர் சேகரிப்புங்கிறது வந்து தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. உதாரணத்துக்கு சொன்ன போனால் காரைக்குடியில் இருந்த நம்முடைய நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவோம். அவங்க பாரம்பரியமாக வந்து மழைநீரை முறையாக சுத்தப்படுத்தி சேகரித்து பயன்படுத்தினார்கள் பல நூற்றாண்டுகளாக. இன்றைக்கும் அதே தொழில்நுட்பத்தை தான் நான் செஞ்சு கொடுத்துறேன் மக்களுக்கு, சில மாற்றங்களோடு. ஆனால் அடிப்படை கான்செப்ட், அடிப்படை தத்துவம் அதுதான். விசும்பில் துரி வீடு நல்லால் மற்றும் அங்கே பசும்புல் தலை காண்பது அறிவினர். வானத்திலிருந்து மழை வரலனாக்கா சின்ன பசும்புல் கூட வளராது. ஸோ உலகமே மாண்டு விடும். அந்த அளவுக்கு சிறந்ததான் வான் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய மழை நீர். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் வந்து மழை கண்டா ஆனந்தமாக ஆடி பாடி விளையாடுதுங்க. சின்ன பூச்சிகள் இருந்து ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாமே. நாம் மட்டும் மழை கண்டாக்கா ஒன்றா கொடையை பிடிச்சிக்கிறோம் அல்லது வீட்டுக்குள்ளே பதுங்கிக்கிறோம். மழை நீர் உயிர் நீர் சொல்கிறோம். ஆனால் அந்த உயிர் நீரை பற்றி நமக்கு யாரும் அக்கறைப்படுறது கிடையாது. ஏன்? நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி அன்று திருச்சி SRM கல்லூரியில மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை நேரடியா அவங்க கண்ணு முன்னே செஞ்சு டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.